நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சேம் இன்டர்மீடியட் குரூப் 2 பேப்பர் 10 கார்ப்பரேட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங். ஓகே. இப்போ இது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சிங்கிள் குரூப் எழுதுறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஒன் டே ஃபுல்லாக கேப் இருக்கும். போத் குரூப் எழுதுறவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோம்னா இன்றைக்கி ஒரு 7 o'clock வீட்டுக்கு போயிட்டோம்னா இன்னிலேருந்து நாளைக்கு மார்னிங் ஒரு 12 o'clock வரைக்கும் தான் டைம் இருக்கும். அதுக்குள்ளே தான் நம்ம ரிவிஷன் அப்படிங்கிறது பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் வந்து வச்சுக்கோங்க, சரிங்களா? இது வந்து ஒரு எக்ஸாம்ஷன் சப்ஜெக்ட்ஸ், நல்லா வச்சுக்கோங்க. இது ஒரு எக்ஸாம்ஷன் சப்ஜெக்ட்ஸ். ஓகே. இது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்து கஷ்டமாலாம் கொஷின் பேப்பர் இருக்காது. நான் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை நார்மலாக வந்து நீங்கள் நார்மலாக பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் ஆவரேஜாக இருக்குமே தவிர, கார்ப்பரேட் அக்கௌண்ட்ஸ்க்கு கொஷின் பேப்பர் வந்து டஃப்பாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. ஓகேங்களா? அது நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து ஆடிட்டிங் தியரிக்காக நான் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் ப்ரோ, கார்ப்பரேட் அக்கௌண்டிங் சம்மு வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன், ஸோ அப்போ நான் நல்லா எக்ஸாம்ஷன் மார்க் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அப்படிலாம் கிடையாதுங்க. ஆக்சுவலி நீங்கள் சம்முக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் எக்ஸாம்ஷன்ஸ்லாம் எடுக்க முடியும், 60 மார்க்ஸ் அப்படிங்கிறத எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கேற்ற ஒரு சூப்பரான ஒரு பிளான் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாமா? என்ன பண்ணுங்க தெரியுமா? நீங்கள் நாளைக்கு எக்ஸாம் ரிவிஷன் பண்ணுறீங்க. என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு எம்சிக்யூலாம் வந்து ஏதாவது முடிச்சிருங்க ஃபுல்லாக. எம்சிக்யூலாம் என்னென்ன பண்ணணுங்கிறது நான் அப்கமிங்கில் வந்து எதெல்லாம் பார்க்கணுங்கிறது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இருந்தால் நான் அப்கமிங்கில் அதெல்லாம் சொல்லிடுறேன். இப்போது அப்கமிங் வீடியோஸ்லாம் நான் சொல்லிடுறேன் அதெல்லாம், சரிங்களா? எம்சிக்யூக்கு எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணுன்ட்டு. இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எம்சிக்யூ ஃபுல்லாக முடிச்சிருங்க. ஏன்னா அதான் உங்களுக்கு நல்லா ஸ்கோர் கிடைக்கக்கூடியது. எம்சிக்யூ ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு, மாடியூல் நம்பர் 3 கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேங்களா? அப்புறம் மாடியூல் நம்பர் 4 பேங்கிங் கம்பெனி, எலக்ட்ரிசிட்டி கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனி. அப்புறம் மாடியூல் நம்பர் 5 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டு. இந்த 3 மாடியூலும் நீங்கள் முடிக்கிறீங்க. ஏன்னா இந்த 3 மாடியூல்லேருந்து உங்களுக்கு சம் இருக்க போகுது. இந்த 3 மாடியூல் நீங்கள் நல்லா பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க் கிடைக்கும்? கிட்டத்தட்ட ஐ திங்க் 28 மார்க்ஸ் எக்ஸாமில் கேட்குறாங்க. 28 ஆஃப் 28 வாங்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு நல்ல ஸ்கோரில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணுங்கள். மாடியூல் நம்பர் 3, மாடியூல் நம்பர் 4, மாடியூல் நம்பர் 5 3 மாடியூல்ஸ் தான். பிரச்சனையே இல்லை, ஸ்மூத்தாக போகும். உங்களுக்கு எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் வந்து கிடையாது, சரிங்களா? நல்லா ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பண்ண முடியும். மாடியூல் நம்பர் 3, மாடியூல் நம்பர் 4, மாடியூல் நம்பர் 5 சொல்கிறேன், சரிங்களா? தட்ஸ் ஆல். ஆனால் இன்னொன்று, மாடியூல் நம்பர் 3 கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வெறும் புக்கை மட்டும் பார்க்காதீங்க. ஏன் சொல்கிறோன்னா புக்கில் வந்து ஏதோ பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஷின் பேப்பர் இருக்கிறதுக்கும் உங்கள் புக்குக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தெரியும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா டிசம்பர் 2018, ஜூன் 2019, டிசம்பர் 2019, டிசம்பர் 2024, ஜூன் 2024 இந்த 5 attempt கொஷின் பேப்பரில் அட்லீஸ்ட் 2 to 3 கொஷின் பேப்பராச்சும் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சம் எப்படி கேட்டிருக்காங்க. ஏன்னா கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்லப்பா நமக்கு, புக்கு சைடு நம்ம பார்க்குறோம், இருந்தாலும் நம்ம சிஎம்ஏ எக்ஸாம் கொஷின் பேப்பரை ரெஃபர் பண்ணணும்ல, அதுக்கு தான் நம்ம அந்த கொஷின் பேப்பர்லாம் பார்க்க சொல்கிறது, சரிங்களா? தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு போனால் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லது, அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் புக் சைடு மட்டும் பார்க்கும்போது கேஷ் ஃப்ளோ பற்றி ஒருமே தெரியாமல் இருக்கும். அதே மாதிரி பேங்கிங் கம்பெனி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. P&L அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட்டு, அந்த குட்டி குட்டி சம்ஸு, அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லாக. இன்சூரன்ஸை பொறுத்த மட்டும் ரிப்பீட்டடு தான். ஒன்று மேக்ஸிமம் அந்த ஃபயர் இன்சூரன்ஸ் ஒவ்வொரு சம திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட அதுவே 3 to 4 டைம்ஸில் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு சம் தான், அன்எக்ஸ்பெக்டட் ரிஸ்க்கு 50% அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ புக் சம் தான் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க. அதை விட்டாங்கன்னா லைஃப் ஆமாம், அதை விட்டாங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கான்செப்ட்டில் போகும். ஸோ அதனால் வந்து மாடியூல் நம்பர் 3, 4, 5 எக்காரணத்தை கொண்டு விடணுங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும் போயிடாதீங்க. எப்படி பார்த்தாலும் மாடியூல் நம்பர் 4, 5லாம் புக் கான்செப்ட் தான். மாடியூல் நம்பர் 3 பொறுத்த மட்டும் அது கொஞ்சம் நல்ல ஈஸியானதாக தான் இருக்கும். அதனால் எக்காரணத்தை கொண்டு அதை முதல்ல விட்டுறாதீங்க. இப்போ என்ன ஒன்றுனா, உங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஷின் பேப்பரில் 2AB, 3AB, 4AB, 5AB அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாமே சம்ஸ் இருக்கும். கார்ப்பரேட் அக்கௌண்ட்டில் 6, 7, 8 வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட் இருக்கும். இப்போ கார்ப்பரேட் அக்கௌண்டிங் ஃபுல்லாக பார்த்துட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 அட்டன் பண்ணிடலாம். ஒரே ஒரு தியரிட்டிக்கல் மட்டும் ஆடிட்டை சூஸ் பண்ணிப்பீங்க, அவ்வளோதான், முடிஞ்சிடும். இல்லை கார்ப்பரேட் அக்கௌண்ட்டில் ஏதாவது சாப்டர் ஒமிட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே ஆடிட்டை நீங்கள் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி வந்துடும். இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு. கார்ப்பரேட்டில் விட ஆடிட்டை நல்லா பார்த்துக்கணும், அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஆனால் மாடியூல் நம்பர் 3, 4, 5 எக்காரணத்தை கொண்டு யாரும் விட்டுறக்கூடாது. அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், டிஸ்க்ளைமர் போட்டேன், சரிங்களா? ஏன்னா அது மார்க் கிடைக்கக்கூடியது. 28 மார்க்ஸ் சும்மா கிடையாது, 28 மார்க்ஸ் விட்டுறாதீங்க. மாடியூல் நம்பர் 3, 4, 5. சரி ப்ரோ, நான் இப்போ மாடியூல் நம்பர் 3, 4, 5 முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிறீங்க. அடுத்து மாடியூல் நம்பர் 1 போயிருங்க. 1 போயிட்டு பேசிக்லேருந்து பாருங்கள். இஷ்யூ ஆஃப் ஷேரை எப்படி இஷ்யூ பண்ணுறது, அதில் என்னென்னலாம் இருக்குது, ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன், அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன், டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணுறது, பார்ல இஷ்யூ பண்ணுறது, ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணுறது, எவ்வளவோ சொல்கிறாங்கல்ல, அதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஃபர் ஃபீச்சர்னால் என்ன, அப்புறம் ரீஇஷ்யூனா என்ன, அப்புறம் ரைட்ஸ் இஷ்யூ, அப்புறம் போனஸ் இஷ்யூ, அப்புறம் ஸ்வெட்டிகிட்டி ஷேரு, அப்புறம் பைபேக்கு. பாருங்கப்பா, நான் சொல்கிறத பார்த்துட்டு வாங்க. நான் எல்லாத்தையும் ரீட் பண்ணலை, நான் என்னென்ன சொன்னேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிறத ஒரு சில பாயிண்ட்டை நான் சொல்லலை, நான் சொல்கிறத மட்டும் கரெக்டாக புரிஞ்சுட்டு வாங்க. அப்புறம் லைட்டாக ப்ரிஃபரன்ஸ் ஷேர் லைட்டாக போதும், டிபெண்ட்ஸோட லைட்டாக போதும். அப்புறம் இது அண்டர் ரைட்டிங்
மெயினாக வந்து ரைட்ஸ் இஷ்யூ, போனஸ் இஷ்யூ, பைபேக்கு, இந்த ஃபர்ஃபீச்சரு, ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் கான்செப்ட் இருக்குல்ல, அந்த ஒரு பெரிய சம், அந்த சம்மு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ரைட்டிங்கு. ஓகே. தென் இப்போ ஒரு ப்ரிஃபரன்ஸ்லாம் லைட்டாக ரிடம்ஷன் ப்ரிஃபரன்ஸ், அவ்வளோதான். இந்த மாதிரி கான்செப்ட்லேருந்து தான் நார்மலாக வந்து 14 மார்க்குக்கு எக்ஸாமில் கேட்க போகிறாங்க. கண்டிப்பாக 7 மார்க்கு கேட்க போகிறாங்க. ஸோ விட்றாதீங்க, நல்லா பார்த்துட்டு போங்க. ஓகே, தட்ஸ் ஆல். அவ்வளோதான். லாஸ்ட் மினிட்ல பார்த்தா தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் மாடல் நம்பர் 1 மொத்தமாக விட்டீங்கன்னா, ஒன்று சொல்லிடுறேன், ஆடிட்டில் எல்லா சாப்டர் படிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். மாடியூல் நம்பர் 1 விட்டிங்கன்னா ஆடிட்டில் எல்லா சாப்டர்ஸ் படிச்சே ஆகணும் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும். அது நம்மளே டிஸ்க்ளைமர் போட்டேன். சரிங்களா? மாடியூல் நம்பர் 2 அது பார்க்கறதும் உங்கள் விஷயம். ப்ரோ புக்கில் பெருசாக இருக்குது சம்ம, கொஷின் பேப்பர்லையும் பெருசாக தான் இருக்கும். சரிங்களா? எந்த சம்மை எப்படி பார்க்கனே ஒன்றுமே புரியல ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ ஒரு 5 கொஷின் பேப்பர் சொல்கிறேன்ல, அதில் அட்லீஸ்ட் ஒரு 3 கொஷின் பேப்பர், 3 கொஷின் பேப்பர் இருக்கக்கூடிய சம்மை மட்டுமாச்சும் பார்த்துட்டு போங்க. அவ்வளோதான். பார்க்காம போகிறதுக்கு அட்லீஸ்ட் அதை மட்டுமாச்சும் பார்த்துட்டு போங்க. ஓகே, ஏன்னா 14 மார்க் லம்பா வாங்கிடலாம் கரெக்டாக எழுதிட்டோம்னா. ஸோ அதனால் சொல்கிறேன். ஓகே, தட்ஸ் ஆல். கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் ஒரு மாடியூல் விட்டுட்டானாலும் ஆடிட்டில் எல்லா மாடியூலும் பார்த்து தான் ஆகணும், முன்னாடியே சொல்லிட்டேன். சரிங்களா? சரி, இப்போது மாடியூல் ஃபுல்லாக பார்த்துட்டேன் ப்ரோ. நான் இப்போது மாடியூல் நம்பர் 3, 4, 5, அதுக்கப்புறம் மாடியூல் நம்பர் 1, 2 நீங்கள் சொன்ன ஆர்டர்லாம் நான் பார்த்துட்டேன். இப்போ நான் அடுத்து என்ன பண்ணட்டும் கேட்டிங்கன்னா, ஆடிட்டிங் போயிருங்க. ஆடிட்டிங்கில் ஒரு பிளான் மாதிரி பண்ணி பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணுங்க. எப்படின்னா, ஃபஸ்ட்டு எல்லா சாப்டர்ஸும் முடிஞ்ச அளவுக்கு படிக்க ட்ரை பண்ணுங்கள். டைமே இல்லாத போது நான் சொல்கிற மாதிரி பிரித்து பாருங்கள். எப்படின்னா, மாடியூல் நம்பர் 6 பொறுத்த மட்டும் நீங்கள் முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 6.1, அப்புறம் 6.3, அப்புறம் 6.4, இதுதான் 99% மெயின். மாடியூல் நம்பர் 6 பொறுத்த மட்டும் இப்போ நான் சொன்னேன்ல, இதுதான் மாடியூல் நம்பர் 6 பொறுத்த மட்டும் மெயின். இதை தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து மாடியூல் நம்பர் 8 ஃபுல்லாக பார்த்துருங்க. சரிங்களா? மாடியூல் நம்பர் 8 ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்புறம் மாடியூல் நம்பர் 7 போங்க. மாடியூல் நம்பர் 7 பொறுத்த மட்டும் அதுக்கும் சில ஸ்ட்ராட்டஜி இருக்குது. மாடியூல் நம்பர் 7.1 ஃபுல்லாக ஆடிட்டர் உள்ளே வர்றாங்க, வெளில போகிறாங்க, ரிசைனேஷன், ரிமூவலு, டிஸ்குவாலிஃபிகேஷன், சிஏக்கு. அடுத்து 7.2 சிஎம்ஏக்கு, 7.3 சிஎஸ்க்கு. அவ்வளோதான். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ரூலு. அப்போ மாடியூல் நம்பர் 7 எடுத்திங்கன்னா மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது 7.1, 7.2, 7.3. ஓகே. அப்போ மாடியூல் நம்பர் 6 பொறுத்த மட்டும் 6.1, 6.3, 6.4. மாடியூல் நம்பர் 7 பொறுத்த மட்டும் 7.1, 7.2, 7.3. மாடியூல் நம்பர் 8 பொறுத்த மட்டும் ஃபுல்லாக. சரி ப்ரோ, இப்போ இதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக போகலான்னு சொல்கிறீங்களாண்ணா? ஒன்று சொல்கிறேன், டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன். 99% இந்த மாடியூல்ஸ் இப்போ நான் சொன்னதுலேருந்து தான் 99% வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? இருக்குது. ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு போனீங்கன்னா கான்ஃபிடண்ட்டாக எல்லா தேரியும் எழுதலாம். இந்த மாதிரி பார்த்துட்டு போனீங்கன்னா கரெக்டாக ஒரு சிலது நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிக்கிற மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் மினிட்ல டைம் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அட்லீஸ்ட் இதை மட்டுமாச்சும் நீங்கள் பார்த்துட்டு போங்கன்னு தான் நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? ப்ரோ 75 எடுக்கணும், 80 எடுக்கணும்னா நீங்கள் ஃபுல்லாக தான் பார்த்துட்டு போகணும். ஓகே. லாஸ்ட் மினிட்ல இருக்கேன் ப்ரோ, எனக்கு என்ன பண்ணனே தெரில ப்ரோ அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி குழப்பமாக சுற்றிட்டு இருக்கீங்களா? எல்லாரும் புக்கை ஒரே சைடு ஃபுல்லாக இங்கிட்டு திருப்பி எதை படிக்க என்ன பண்ணேன்னு தெரியாமல் இருக்கீங்களா? அட்லீஸ்ட் இதை மட்டும் பார்த்துட்டு போங்க தியரிட்டிகளுக்கு. அவ்வளோதான். ஒரு கான்ஃபிடண்ட்டாக நான் சொல்கிறேன், இதை மட்டும் பார்த்துட்டு போங்கப்பா, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். சரிங்களா? தட்ஸ் ஆல். அட்லீஸ்ட் தான் நான் சொல்கிறேன். இல்லை ப்ரோ நான் ஃபுல்லாக பார்த்துட்டு போகிறேன்னா ஃபுல்லாக பாருங்கள், தப்பு இல்லை. நான் சொல்கிறது வேறு வழி இல்லாத பட்சத்தில் ஒரு சேஃப்டிக்கு, ஒரு பேக்கப்புக்கு, அதுக்கு தான் நான் சொல்கிறது. சரிங்களா? நீங்கள் அதுக்காக வந்து என்ன சொல்கிறது, டைம் இருந்தும் நீங்கள் விட்டுட்டு போகக்கூடாது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகே, தட்ஸ் ஆல். இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் ப்ரோ. கதை எழுதுறது வந்து இப்போது மாடியூல் நம்பர் 7 எழுத முடியுமா? மாடியூல் நம்பர் 7 நீங்கள் பெருசாலாம் சம்மந்தமே இல்லாமல் எழுத முடியாது. ஏன்னா அது எல்லாமே ரூல்ஸு. இவங்க உள்ளே வந்தாங்க, அவங்க வெளில போகிறாங்கிறதெல்லாம் ரூல்ஸ். கரெக்டாக இப்படி தான் பண்ணணுங்கிறது இருக்கும். அந்த ரூல்ஸ் எல்லாம் மாற்ற முடியாது. மாடியூல் நம்பர் 8 வந்து நம்ம ரிலேட் பண்ணி எழுதலாம். நம்ம ஒரு ஆடிட்டராக இருந்தால் அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், அவ்வளோதான். ஒரு ரியாலிட்டி கான்செப்ட். மாடியூல் நம்பர் 8 எந்த கேட்டகரிலேருந்து வந்தாலும் ரொம்ப 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 ஈஸியாக வந்து நீங்கள் தியரி ரைட் பண்ணலாம், பிரச்சனையே இருக்காது. அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். மாடியூல் நம்பர் 6 பொறுத்த மட்டும் நம்ம ஒரு ஆடிட்டராக இருந்தால் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஆடிட் ஒரு புக் நோட் புக்குங்கிறத அதை ஒரு கான்செப்டாக பாருங்கள். ஆடிட் தியரி எழுதும்போது வந்து தியரி படிக்கணும் மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நான் 2 ஹவர்ஸ் படித்தேன், 10 days படித்தேன், 20 ஹவர்ஸில் நான் மொத்த ஆடிட்டிங் முடிச்சு போட்டேன். நான் என்டர் பண்ணும்போது நான் எனக்கு எக்ஸாம்ஷன் வாங்கியிருக்கேன் அந்த டைமில். ஓகே, அதனால தான் சொல்கிறேன், இந்த பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு நான் சொல்ல வரேன். இப்படி பிரித்து பாட்டாக படிக்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும்னு நான் சொல்ல வரேன். நம்மளை ஒரு ஆடிட்டர் அந்த இடத்துல நினச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கணுமே தவிர இது ஒரு தியரி சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு ஆடிட்டர், அந்த இடத்துல நம்ம ஒரு ஆடிட்டர். அப்போ நம்ம அஸ் ஆடிட்டராக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு ஃபுல் ஃபோக்கஸாக வந்து நீங்கள் பண்ணணுமே தவிர. சரிங்களா? தட்ஸ் ஆல். உங்களை ஒரு ஆடிட்டராக அந்த இடத்துல நீங்கள் நினச்சிக்கோங்க. அப்போ அந்த ஆடிட் நோட் புக்கை நம்ம என்ன பண்ணுவோம், ஒர்க்கிங் பேப்பர் என்ன பண்ணுவோம், ஆடிட் ஃபைல் என்ன பண்ணுவோம்,
அப்படின்னு நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மள தெரிஞ்சுக்கணும். இதே மாடியூல் நம்பர் 8 பார்க்கும்போது நம்ம ஆடிட்டர் அந்த இடத்துல இருக்கோம். அவங்க கிட்ட என்னென்னலாம் கேட்போம், என்னென்னலாம் வாங்குவோம் அப்படிங்கிறத பாருங்க. தட்ஸ் ஆல். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா, ஆடிட் தியரி இஸ் வெரி 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 ஈஸி. நான் சொல்லிட்டேன்ல ஆல்ரெடி 2 ஹவர்ஸாக நான் படித்தேன் ஒரு நாளைக்கு. 10 டேஸில் 20 ஹவர்ஸில் ஆடிட்டிங்கை முடிச்சிட்டேன் தியரிட்டிக்கலை. ஏன்னா வெறும் எனக்கு ஈஸியாக புரிஞ்சு பார்த்துட்டேன். காலேஜில் பார்த்ததை வச்சு நான் அப்படியே கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு பெருசாக கஷ்டமாகவும் இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக பிளான் பண்ணலாம். இப்போது இருக்கக்கூடிய டேஸில் கூட நீங்கள் நினச்சா கூட படிக்க முடியும். நான் ஃபுல் போர்ஷன் தான் பார்த்துட்டு போனேன். இந்த மாதிரி பார்ட்டாக பார்த்துட்டு போகல. சரிங்களா? தட்ஸ் ஆல். பார்ட்டாங்கிறது இங்கே வந்து லாஸ்ட் மினிட்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்கிறது. டைமே இல்லை ப்ரோ, என்ன பண்ணனே தெரியாமல் இருக்கேன், மொத்தமாக விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்கல்ல, அவங்களுக்கு இதை மட்டும் மேட்ச் பார்த்துட்டு போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? தட்ஸ் ஆல். சரி, ஓகே. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். இப்போது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அதை கரெக்டாக எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இது ஒரு எக்ஸாம்ஷன் சப்ஜெக்ட். ஆல்ரெடி ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், இப்போ கார்ப்பரேட் அக்கௌண்ட்ஸ். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். பார்க்கலாம்.